ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸில் நான் என்னம்மா யூஸ் பண்ணுவோம்னா இங்கிலீஷ் கிராமரில் ஈச், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எய்தர், நெய்தர், நன், எனி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். ஈச் ஆஃப் அஸ் ஆஸ் அ புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா ஒவ்வொரு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ ஈச் ஆஃப் அஸ் நம் எங்களில் ஒவ்வொருத்தரும் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வரும். ஈச் ஆஃப் அஸ் ஹேஸ் எ புக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட். ஈச் ஷுட் லவ் ஹிஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ரைட். ஒவ்வொருத்தரும் அவங்களோட நாட்டை நேசிக்கணும். தட் இஸ் ஆல்சோ ரைட். எவ்ரிபடி இன் த க்ரௌட் அப்ளாடட் எ லாட் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் நல்லா கைத்தட்டினாங்க. அப்ளாடட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். எவ்ரிபடி இன் த கிளாஸ் ரூம் இஸ் லிசனிங் டு ஹீஸ் ஓகே மாஸ்டர்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். தட்ஸ் ஆல்சோ ரைட். எவ்ரி ஒன். அடுத்தது எய்தர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் ஆர் நாட் இன் எ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ரியலி குட் அண்ட் பேட் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ ரைட். எய்தர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் அப்போ ஒன்று அல்லது ரெண்டு, ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ரெண்டு பேரை சொல்லும்போது எய்தர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தட் இஸ் ஆல்சோ ரைட். ஓகே. எய்தர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் இன் த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ எய்தர் அப்படின்றப்ப எய்தர் ஆர்னு வந்து அது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். நெய்தர்ன்றது அப்படியே நெகட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெய்தர் ஆஃப் மை பிரதர்ஸ் ஆர் ஓகே. நெய்தர் ஆஃப் மை பிரதர்ஸ் ஆர் நாட் ஹைலி எஜுகேட்டட். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அவர் இதுக்காக தான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச்.